வணக்கம். இன்னைக்கு ஒரு வாஸ்து செக்கிங் தான். இந்த வீட்ல இருக்கிற வாஸ்துல இருக்கிற சரி தவறுகள் 2த்தையுமே பார்க்கலாம். இந்த மாதிரி பிராக்டிகலான விஷயங்கள நீங்க பார்க்க தான் வாஸ்துவ பத்தி ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வுக்கு வர முடியும். சரிங்களா? இந்த வீட்ட பத்தி தான் பார்க்க போறோம். இத உங்களுக்கு என்ன டைரக்ஷன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எர்த் மேப்ல இருந்து எடுத்து டாப் வியூல இருந்து எடுத்து டைரக்ஷன் அதில காமிச்சிருக்கேன் பாருங்க. மேலேயே அதிலே எர்த் மேப்லயே வரும். நார்த் எந்த பக்கம்னு. இது வடமேற்கு மூலையில இருக்கிற ஒரு பிளாட். சரிங்களா? வடமேற்கு மூலை கார்னர் லேண்ட் 2 பக்கம் ரோடு இருக்குது. வடக்கு பக்கமும் ரோடு இருக்குது, மேற்கு பக்கமும் ரோடு இருக்குது. அப்படின்னா வடமேற்கு கார்னர் பிளாட் இது. அதில் உள்ள வீடு கட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வீடு வசிக்க முடியாமல் காலி பண்ணி போயிட்டாங்க. இந்த வீடு பாலடைஞ்சே கிடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். வடமேற்கு கார்னர் நின்று இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த பக்கம் தெரிஞ்சது வடக்கு ரோடு, இந்த பக்கம் மேற்கு ரோடு. சரிங்களா? கார்னராக இந்த லேண்ட் இருக்குது. அதில் தென்மேற்கு மூலை, அதாவது தெற்கு நடுப்பகுதியில், மேற்கு நடுப்பகுதியில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றா கவனித்து பாருங்கள். முக்கியமான விஷயம், முக்கியமான தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு மட்டத்தை விட அதோட பேஸ்மெண்ட் மட்டம் டவுனில் போயிடுச்சு. நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ரோடை விட பேஸ்மெண்ட் மட்டம், வீட்டோட பேஸ்மெண்ட் மட்டம் கீழே போயிடுச்சுனாவே நீங்கள் என்ன வாஸ்து சரியாக இருந்தாலும் அந்த வீட்டில் வாஸ்து வேலை செய்யாது. அது 100% நெகட்டிவில் போயிடும். எப்போவுமே பேஸ்மெண்ட் ரோடு லெவல் விட டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீடை லிஃப்ட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா டெமாலிஷன் பண்ணிவிட்டு கட்டுங்க. சரிங்களா? ரோடு லெவலை விட பேஸ்மெண்ட் இறங்கிடுச்சுன்னா இந்த நிலைமை தான் நடக்கும். வீட்டில் வாழ முடியாது, வசிக்க முடியாது. அது ரொம்ப நெகட்டிவாக செஞ்சு விட்டுரும். சரிங்களா? வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன தான் வாஸ்துப்படி சூப்பராக பிளான் போட்டிருந்தாலும் பேஸ்மெண்ட் டவுன் ஆகிடுச்சுனாவே, ரோடை விட டவுனில் போயிடுச்சுனாவே ரொம்ப பாதிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இன்னொரு தப்பு. இது தென்மேற்கு மூலை. இங்கே செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன், தென்மேற்கு மூலையில் டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ வரக்கூடாதுன்னு. இது 2வது பெரிய தப்பு. சரிங்களா? நான் எல்லா டைரெக்ஷன்லேயும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் இருந்து காட்டுறேன், எல்லா பக்கமும் சுற்றி காட்டுறேன். இன்னொன்று முக்கியமாக கவனித்து பாருங்கள். இதில் கிழக்கு பக்கம், அந்த பக்கம், அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற காம்பவுண்ட் வால் இருக்குது, போட்டிருக்காங்க. அது அந்த வீட்டுக்காரங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கிழக்கு பக்கம் காம்பவுண்ட் வால் இருக்குது, வடக்கு மேற்கு பக்கம் காம்பவுண்ட் வால் இல்லை அப்படிங்கிற கணக்குக்கு வந்துருச்சு. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இவங்க ஃபென்சிங் மாதிரி போட்டு கேட் மட்டும் வச்சுருக்காங்க போல இருக்குது. தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், அந்த பக்கம் இருக்கிற காம்பவுண்ட் வால் கிழக்கு பக்கம் காம்பவுண்ட் வால் இந்த இடத்துக்கு. அப்போ மேற்கு பக்கம் காம்பவுண்ட் வால் இல்லாத கணக்குக்கு வந்துருச்சு. அதுவும் ஒரு பெரிய தப்பு. சரிங்களா? அடுத்து 4வதாக மேஜர் ஃபால்ட்டு கவனித்து பாருங்கள். ஈசானியமில் படிக்கட்டோட ஹெட்ரூம் வந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? மேலே அது ஈசானியம் கார்னர். உங்களுக்கு இந்த பக்கம் போயிட்டு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். இப்போ நான் மேற்கு ரோட்லேருந்து வடக்கு ரோட்டுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ தெளிவாக தெரியுது பாருங்கள். 4வது பெரிய மிஸ்டேக். ஈசானியத்தில் தான் படிக்கட்டு போட்டிருக்காங்க, அங்கே தான் மேலே ஹெட்ரூம் போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய தப்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. வீடு கட்டும்போது வாஸ்துவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கவனமாக கட்டுங்க. வாழ்க வாஸ்துவுடன். நன்றி, வணக்கம்.